முதல்வர் விஜய் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை சந்திக்காதது ஏன்? காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்ட விளக்கம் என்ன? விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அதில் பிரதமர் மோடியுடனான 10 நிமிட சந்திப்பில் தமிழ்தாய் வாழ்த்து முதல் மேகதாது விவகாரம் வரை 4 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து முதல்வர் விஜய் பேசியதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இருவரையும் முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலையிலேயே டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் விஜய். இதைத் தொடர்ந்து ஏன் ராகுல் காந்தியை முதல்வர் விஜய் சந்திக்கவில்லை என்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழத் தொடங்கியது. இது குறித்து விளக்கமளித்த காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் சொன்னதை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் சிஎம் இதை கம்ப்ளீட்டா ஒரு அபிஷியல் விசிட்டா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு போயிட்டாரு. அடுத்த விசிட் அநேகமா ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் மாண்பு முதல்வர் இங்க வராரு. கண்டிப்பா அப்ப சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் கண்டிப்பா சந்திப்பாரு. ரெண்டாவது இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கர்நாடகா லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது 2 நாளா இந்த ஜார்க்கண்டோடைய ராஜ்யசபா சீட்டு இது போன்ற பல முடிவுகளை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த நெருக்கடிக்குள்ள ஆறாமர உட்கார்ந்து முதல்வரோட பேச முடியாதுன்ற காரணத்தினால நான் நினைக்கிறேன் முதல்வர் அவருடைய மற்ற ப்ரோக்ராம்ஸும், அதாவது ஜேஎன்யூலயும் ஏதோ சிலை திறப்பு பண்ணணும்னு இருந்தாங்க போல இருக்கு, அதையும் அவர் ஒத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மற்றபடி இதுல ஸ்பெகுலேட் பண்றதுக்கோ இதுக்குள்ள தலைய ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சார், நேற்றுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த 1000 கால்ஸ் மோட்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் அதை எப்படி எடுத்துட்டு போகணும்? அதாவது இதை நம்ம வெறும் ஒரு லீகல் ஒரு கோர்ட் வெரிடிக்டா மட்டுமே இதை நம்ம பார்க்க கூடாது. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மத ரீதியான ஒரு அணுகுமுறையையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். இப்ப போன வாரம் இப்ப நீங்க எல்லாம் பேசுறப்ப பெட்ரோல் பிரைஸ் ஏறிடுச்சு, அது ஏறிடுச்சு, இது ஏறிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க அதை மறந்துட்டீங்க. அதை மறக்கிறதுக்காக இந்த மாதிரி வெரிடிக்ஸ் இதெல்லாம் முன்னுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கோர்ட் வெரிடிக்டா கண்டிப்பா கவர்மெண்ட் அவங்களுடைய டீம் ஆஃப் லாயர்ஸோட வச்சு மற்ற கூட்டணி கட்சிகளையும் வச்சு லீகலாவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இதை எப்படி அணுகணும்னு யோசிப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, மாடை பலி கொடுக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா கடைசி 4-5 வருஷமா இங்க நடக்கிறத பாக்குறப்ப மனுஷனை பலி கொடுத்துட்டாங்க. இங்க பொதுமக்களை பலி கொடுத்துட்டாங்க. அதனால மாட்டுக்கு இருக்கிற மரியாதை கூட நிறைய மனுஷனுங்களுக்கு இல்ல. அதான் இங்க நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றத நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதுக்கு நீதிமன்றம் எதுக்காக டைவர்ஷன் பண்றாங்க? அதுக்கு பெட்ரோல் அரசுக்கு எதிரான கரெக்ட். நீதிமன்றத்துக்கு இங்க பாருங்களேன், நீதிமன்றத்துக்கு நீங்க போனாதான் இந்த மாதிரி வெரிடிக்ட் வர முடியும்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன், பெட்ரோல் விலை ஏத்தல பிறகு இல்ல அதுக்கு அதெல்லாம் ஃபைன். ஆனா இப்ப இந்த நேரத்துல இந்த வெரிடிக்ட் கரெக்டா இந்த நேரத்துல வெளியில வந்திருக்குன்றதையும் சேர்த்து நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது என்னுடைய பாயிண்ட் நான் இந்த கோர்ட் வெரிடிக்ட் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த நாட்டுல நம்ம யோசிக்க வேண்டிய பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி யோசிக்காம நம்ம மாடை பத்தி தான் பேசுற மொழியா மனுஷனை பத்தி ஏன் பேசலன்றதுதான் என்னுடைய அக்கறை. என்னுடைய கேள்வி அதுதான். இவங்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி பாப்பாங்கன்றது சொல்லிருந்தீங்க ஏற்கனவே. அந்த விஷயத்துல இப்போ திரும்ப எப்போ சந்திப்பு நடைபெறும், ஏதாவது திட்டமிடல் இருக்கா? போஸ்ட்போன்னா எப்போ போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க? அது பாருங்க, அவங்க 2 பேரும் we are coalition partners. நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அமைச்சரவையிலும் இருக்கிறோம். அதனால நாங்க அப்ப எப்ப பார்ப்போம் எப்ப பார்க்க மாட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது.
ஒரு பெரிய சிக்கலான இஷ்யூவும் கிடையாது. அடுத்த தடவை பாக்குறப்ப கண்டிப்பா சந்திச்சுக்குவாங்க. இந்த பதவியேற்பு விழா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழால ஃபர்ஸ்ட் முன்னுக்கு வந்து உற்சாகமா அவரோட துணை நின்றது ராகுல் காந்தி அவர்கள் தான். சோ இதுல வந்து நம்ம இதை பத்தி ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தகவல்லாம் வந்து செய்திகள்ல வந்து சந்திப்பாங்க, விருந்து நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது. விருந்து விற்பாங்களா, என்ன சாப்பிட போறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சந்திக்கிறதுக்கு திட்டம் கண்டிப்பா அது இருந்திருக்கலாம். அது இப்ப நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸுக்குள்ளேயும் சில அவசர முடிவுகள் இன்னைக்கு நாளைக்கு எடுக்கிறதுக்கு தலைவர்கள் இங்க வந்திருக்க காரணத்தினால ஒருவேளை இதை வந்து அப்புறமேல்ட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி ஒத்து வச்சிருக்கலாம்.